இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக தேவன் நமக்கு தரும்படியாக இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். நம்முடைய தூய தோமையர் ஆலயத்தின் ஒரு பிரத்யேகமான அருமையான ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு அவர் தருகின்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே உண்டாக்கி நாம் அவருடைய கிரியைகளை அனுபவிப்பதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், அவருடைய கரங்கள் அவருடைய கிரியைகளை அறிவிக்கிறது. அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கிரியைகளை நமக்கு அறிவிக்கிறது. ஒருவேளை நம்முடைய ஆகாயத்தை நாம் பார்க்கும் பொழுது, இரவிலே அதுவும் விசேஷமாக இந்த ஆகாயத்தை பார்க்கும் பொழுது எத்தனை அற்புதமான நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமாக பிரகாசிக்கின்றது. அதை நாம் சிந்தித்து அதை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி தேவன் இதை உருவாக்கினார்? என்னுடைய படுக்கை அறையில மேல சீலிங்ல நட்சத்திரங்களையும் நிலாவையும் நான் பதித்து வச்சிருக்கிறேன். என்ன காரணம்னா, லைட் ஆஃப் பண்ண உடனே என்ன செய்யணும், இந்த வெளிச்சம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே அதை தூங்குவேன். காரணம், ஆண்டவருடைய கிரியைகள். இந்த ஆகாய விரிவை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிரியை எத்தனை அற்புதமாய் இருக்கின்றது என்பதை நாம் சிந்திப்பதற்காக தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். ஆகாய விரிவை நாம் பார்க்கும் பொழுது எத்தனை மகிமையான காரியம். சில நேரங்களில் வெளிநாடுகளுக்கு நான் செல்லும் பொழுது முதல் வானம், இரண்டாவது வானம் என்று சொல்லுவார்கள். இந்த முதல் வானத்திற்கு போகும்போது மேல இருக்கிற இன்னொரு வானம் தெரியும், கீழே பூமி தெரியும். அடுத்ததாக என்ன செய்யும், மறுபடியும் அந்த ஏரோப்ளேன் இன்னும் கொஞ்சம் மேல போய் இரண்டாவது வானத்துக்கு மேலாக போகும்போது பார்த்தா கீழே வெறும் ஆகாய விரிவு தான் தெரியும், வெறும் மேகங்கள் தான் தெரியும். அதுக்கு மேல இன்னொரு வானமும் தெரியும். அப்போ இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிரியைகள் எத்தனை மகிமையான கிரியைகள், எத்தனை அற்புத விதமாக தேவன் இந்த உலகத்தை தேவன் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். தேவன் தம்முடைய சாயலாக தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கின்றான். காரணம் என்ன? இந்த உலகத்தை நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். இந்த உலகம் நம்மை ஆண்டு கொள்ள கூடாது, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை ஆண்டு கொள்ள கூடாது, இந்த உலகத்தில் உள்ளவைகள் நம்மை ஆண்டு கொள்ள கூடாது. ஆனால் தேவன் நம்மை இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் வைத்திருக்கின்றார். இதை நாம் புரிந்து கொள்ளும் மக்களாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒன்றும் நம்மை ஆண்டு கொள்ளாதபடிக்கு ஆகாய விரிவை நாம் பார்த்து, ஆண்டவருடைய அற்புதமான கிரியைகளை பார்த்து, இந்த தேவன் எனக்காக எல்லாவற்றையும் கிரியை செய்து வைத்திருக்கின்றார், இந்த அற்புதமான கிரியைகளை எண்ணி என் தேவனுக்கு நான் மகிமையை செலுத்தி என் தேவன் இவைகளை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் என்னை வைத்திருக்கின்றார் என்ற உணர்வோடு கூட நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே பயங்கரமான சத்தம் தான், பிசாசின் சத்தம் தான். ஆனாலும் தேவன் நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான காரியம். எத்தனை சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை நெருக்கி ஆண்டவருக்கு விரோதமாக பற்பல காரியங்கள் செய்யும்படியாக சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அதன் மத்தியிலே தேவன் நமக்காக உண்டாக்கி இருக்கின்ற இந்த அருமையான இந்த பூமியிலே, இந்த வானத்திலே ஆண்டவர் நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக அவருடைய சாயலாகவே தேவன் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். இவைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக
நாம் வாழும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியைகள், இந்த ஆகாய கிரியைகளின் உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே உண்டாயிருக்கின்றது என்பதை ஆண்டவரே இந்த காலை நேரத்திலே நீர் மீண்டும் எங்களுக்கு ஆண்டவரே அறிவுறுத்தினீர், சிந்திக்க வைத்தீர், தியானம் பண்ண வைத்தீர். கோடான கோடி ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் எங்களுக்காக உண்டாக்கப்பட்டது அப்பா. ஆகவே ஆண்டவரே இந்த நாடிலே இந்த ஆலயத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், மகிமைப்படுத்தும் அப்பா. உமக்காக சிறந்தவர்களாக நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.